பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஇடி அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2க்கு உண்டான சைக்காலஜிக்கு இந்த ஃபஸ்ட்டு யூனிட்டோட ரெண்டாவது பார்ட்டான வீடியோ. இதில் ஒரு 50 கொஷின் இருக்குது. ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு 50 கொஷின் பார்த்தோம். இது வந்து ரெண்டாவது பார்ட்டு. இதோட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்சிடும். இது மாதிரி பார்த்திங்கன்னா 10 யூனிட்டுக்குமே 100 கொஷினாக போட்டிருக்கோம். ஒரு யூனிட்டுக்கு 2 வீடியோ 50 கொஷினாக போட்டிருக்கோம். இடையில் இந்த தீபாவளி ஃபங்க்ஷன்லாம் இருந்ததுனால கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியலை. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோவும் போட்டுருவோம் எல்லா யூனிட்டுக்குமே. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இதுக்கு உண்டான உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அடுத்த மாதத்தில் ஒரு 15 நாள் டைம் இருக்கும் செகண்ட் பேப்பருக்கு. இந்த மாதத்தில் ஒரு 8 நாள் அது மாதிரி தான் 8-9 நாள் இருக்கும். ஸோ நியர்பை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23 டேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ உட்காந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து ஈஸியாக நீங்கள் வந்து பேப்பர் 2 டிஇடியை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 2 நல்லாவே பாஸ் பண்ணலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் 2க்கு படிக்கிறப்போ நீங்கள் டிஇடிக்கு படிக்கிறப்பயே கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து உங்களுக்கு பிஓ எக்ஸாம் நம்ம டிஆர்பி ஷெட்யூல் படி பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் பிஓக்கு வந்து எக்ஸாம் கால்ஃபார் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே நிறைய இது வந்து கால்ஃபார் ஆகிட்டு இருக்கிறதுனால இதை கொஞ்சம் நல்லா ஆழ்ந்து படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தனியாக நீங்கள் பிஓக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. அதனால் படிக்கிறப்ப இப்போயே கொஞ்சம் ஆழ்ந்து நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு, ஏன்னா பிஓ எக்ஸாம் உங்களுக்கு ஜனவரி நெக்ஸ்ட் இயரில் தான் வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கும். சப்போஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி இருந்துச்சுன்னா டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துக்குமே காமனானது. இந்த சைக்காலஜி தவிர இது எல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதனால் நீங்கள் ஆழ்ந்து படிச்சுக்குங்க. நம்ம டைரெக்டாக கொஷின் பார்ப்போம். ஏற்கனவே 50 கொஷின் பார்த்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு 50 கொஷின், இதில் வந்து 41வது கொஷின் அப்படிங்கிறப்போ 51வது கொஷின். கொஷின் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்குது. நான் தமிழில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கிலீஷ்லையும் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு முடிய உங்களுக்கு நோட்ஸ் வந்து உங்களுக்கு டைம் இருக்கப்போ கண்டிப்பாக கொடுத்துட்றேன். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்கு. ஸோ வாங்க கொஷின்ஸ் பார்ப்போம். கொஷின் நம்பர் ஃபஸ்ட் கொஷின் இந்த வீடியோவோட, ஆரம்ப குழந்தை பருவத்தில் தன்னடக்கம் செல்ஃப் ரெகுலேஷன் தன்னடக்கம் உணர்ச்சி மேம்பாட்டில் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தங்கள் சொந்த உணர்வுகளை கட்டுப்படுத்துவது, கண்ட்ரோலிங் தயர் ஓன் எமோஷன்ஸ். அடுத்து ரெண்டாவது கொஷின், இளம் பருவத்தில் ஏற்படும் உணர்ச்சி மேம்பாட்டின் ஒரு அம்சம் எது? இளம் பருவத்தில் ஏற்படும் உணர்ச்சி மேம்பாட்டின் ஒரு அம்சம். ஆப்ஷன் பி தீவிரமான உணர்ச்சி மாற்றங்கள் மற்றும் மனநிலை ஊசலாட்டங்கள், இன்டென்ஸ் எமோஷனல் ஷிஃப்ட் அண்ட் மூட் ஸ்விங்ஸ். ஆப்ஷன் பி. அடுத்து 43வது கொஷின். இதில் வந்து 3வது கொஷின், குழந்தை பருவத்தில் ஒரு குழந்தையின் உணர்ச்சி தொடர்புக்கு பயன்படுத்தப்படும் ஆரம்ப வடிவம் எது? ஒரு குழந்தை பருவத்தில் ஒரு குழந்தையின் உணர்ச்சி தொடர்புக்கு பயன்படுத்தப்படும் ஆரம்ப வடிவம் அழுகை மற்றும் முக பாவனைகள், கிரைங் அண்ட் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ். இந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அண்ட் கிரையிங் தான் பார்த்தீங்கன்னா அழுகிறது தான் குழந்தை பருவத்தில் ஒரு குழந்தையின் உணர்ச்சி தொடர்புக்கு பயன்படுத்தப்படும் ஆரம்ப வடிவம். அடுத்து சமூக மேம்பாட்டுக்கு ஒரு குழந்தையின் சமூக சிரிப்பு சோசியல் ஸ்மைல் எந்த வயதில் தோன்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 to 3 மாதங்கள். குழந்தையானது சமூக சிரிப்பு ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறதே அந்த குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 மாதங்களுக்குள் இந்த சமூக சிரிப்பு சோசியல் ஸ்மைலானது ஒரு குழந்தைக்கு தோன்றும். 2 முதல் 3 மாதங்கள். அடுத்து ஆரம்ப குழந்தை பருவத்தில் ஒழுக்க மேம்பாட்டில் பெரும்பாலான குழந்தைகள் எந்த கட்டத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒழுக்க மேம்பாட்டில் பெரும்பாலான குழந்தைகள் வந்து எந்த கட்டத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப குழந்தை பருவத்தில் முன் பாரம்பரிய நிலை ப்ரீ கன்வென்ஷனல் லெவல், முன் பாரம்பரிய நிலை ப்ரீ கன்வென்ஷனல் லெவல். அடுத்து இளம் பருவத்தில் ஒருவரின் பாலின அடையாளம் மற்றும் பாலியல் நோக்கு நிலையை ஆராய்வது எந்த மேம்பாட்டு பரிமாணத்தின் ஒரு பகுதியாகும்? சமூக மற்றும் உணர்ச்சி சோஷியோ எமோஷனல். அடுத்து குழந்தை பருவத்தில் மூளையின் வளர்ச்சி மிக விரைவாக இருக்கும். இது எதற்கு முக்கியமானது? அறிவாற்றல் மற்றும் உணர்ச்சி செயல்பாடுகள், அறிவாற்றல் மற்றும் உணர்ச்சி செயல்பாடுகள். Cognitive brain development is most rapid during infancy, which is crucial for cognitive and emotional functions. அடுத்து ஆரம்ப குழந்தை பருவத்தில் மொழியை பயன்படுத்தி குழந்தைகள் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிப்பது எந்த வகையான அறிவாற்றல் மேம்பாடு? அடையாள சிந்தனை சிம்பாலிக் தாட், அடையாள சிந்தனை. அடுத்து இளம் பருவத்தில் சமூக மேம்பாட்டில் முக்கிய பங்கு வகிப்பது எது?
நண்பர்களின் தாக்கம் மற்றும் குழு அடையாளம். பேர் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் குரூப் ஐடென்டிட்டி. பேர் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் குரூப் ஐடென்டிட்டி. அடுத்து, குழந்தை பருவத்தில் ஏற்படும் உணர்ச்சி மேம்பாட்டு மைல்கல் எது? குழந்தை பருவத்தில் ஏற்படும் உணர்ச்சி மேம்பாட்டு மைல்கல் என்பது கோபம் மற்றும் மகிழ்ச்சியை வேறுபடுத்துவது. கோபம் மற்றும் மகிழ்ச்சியை வேறுபடுத்துவது. டிஃபரன்ஷியேட்டிங் ஆங்கர் அண்ட் ஜாய். அடுத்து பொதுவான கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, மெச்சுரேஷன் முதிர்ச்சி. மெச்சுரேஷன் அப்படிங்கிறது முதிர்ச்சி என்பது பொதுவாக எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரபணு ரீதியாக திட்டமிடப்பட்ட மாற்றங்கள். ஜெனட்டிக்கலி ப்ரோக்ராம்டு சேஞ்சஸ். அடுத்து, குழந்தை மேம்பாடு ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. கண்டினியூஸ் ப்ராசஸ். சைல்ட் டெவலப்மெண்ட் இஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ். மேம்பாட்டில் ஏற்படும் தனிப்பட்ட வேறுபாடுகளுக்கு முக்கிய காரணம் என்ன? மரபு மற்றும் சூழலின் தனிப்பட்ட தொடர்பு. யூனிக் இன்ட்ராக்ஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நர்ச்சர். மனித மேம்பாட்டின் ஆரம்ப கட்டம் எது? கருநிலை. ப்ரீநேட்டல் ஸ்டேஜ். உடல் மற்றும் உளவியல் மேம்பாடு ஒருவருக்கொருவர் நெருக்கமான தொடர்புடையவை. உடல் மற்றும் உளவியல் மேம்பாடு என்பது ஒருவருக்கொருவர் நெருக்கமாக தொடர்புடையவை. க்ளோஸ்லி இன்டர்கனெக்டட். ஒரு குழந்தையின் அறிவாற்றல் மேம்பாட்டில் விளையாட்டின் பங்கு என்ன? ஒரு குழந்தையோட அறிவாற்றலில் விளையாட்டின் பங்கு என்பது சிந்தனை, சிக்கலை தீர்க்கும் மற்றும் கற்பனை திறன்களை மேம்படுத்துகிறது. என்ஹான்சஸ் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் அண்ட் இமேஜினேட்டிவ் ஸ்கில்ஸ். அடுத்து, சுகாதாரமற்ற சூழலில் வளரும் குழந்தைகள் எதை எதிர்கொள்ள அதிக வாய்ப்புள்ளது? உடல் வளர்ச்சி தாமதம் மற்றும் நோய். பிசிக்கல் growth delays and illness. குழந்தையின் மேம்பாட்டில் பெற்றோரின் அரவணைப்பு மற்றும் பாசம் எதற்கு முக்கியமானது? உணர்ச்சி மற்றும் சமூக பாதுகாப்பு. எமோஷனல் அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி. ஒரு குழந்தையின் மேம்பாட்டில் பாலினம் எந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? உடல் மற்றும் சமூக கலாச்சார எதிர்பார்ப்புகள் இரண்டிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. உடல் மற்றும் சமூக கலாச்சார எதிர்பார்ப்புகள் இவை இரண்டிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. affects both physical and socio-cultural expectations. குழந்தையின் மேம்பாடு என்பது ஒரு சிக்கலான இடைவினை ஆகும். மரபணுக்கள் மற்றும் சுற்றுச்சூழல். ஜீன்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட். வளர்ச்சி என்பது பெரும்பாலும் எதை அளவிடுகிறது? அளவு, சைஸ். மேம்பாடு என்பது எதை அளவிடுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பார்த்தீங்கன்னா வளர்ச்சி என்பது சைஸை அளவை மெஷர் பண்ணுறதோ அதேமாரி மேம்பாடு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எதனா செயல்பாட்டு திறன் மற்றும் சிக்கலான தன்மை. மேம்பாடு என்பது பெரும்பாலும் எதை அளவிடுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயல்பாட்டு திறன் மற்றும் சிக்கலான தன்மை. டெவலப்மெண்ட் இஸ் பிரைமரிலி த மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி அண்ட் காம்ப்ளெக்சிட்டி. அடுத்தது, எரிக் எரிக்சனின் உளவியல் சமூக மேம்பாட்டு கோட்பாடு எதை வலியுறுத்துகிறது? வாழ்நாள் முழுவதும் சமூக மற்றும் உணர்ச்சி சவால்கள். சோசியல் அண்ட் எமோஷனல் சேலஞ்சஸ் அக்ராஸ் த லைஃப் ஸ்பேன். பியாஜேயின் அறிவாற்றல் மேம்பாட்டு கோட்பாட்டில் குழந்தைகள் தங்கள் அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்ள ஸ்கீமாஸை உருவாக்குகிறார்கள். இது எப்படி உருவாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுபவம் மூலம் கட்டமைக்கப்படுகிறது. ஆர் கன்ஸ்ட்ரக்டட் த்ரூ எக்ஸ்பீரியன்சஸ். ஆப்ஷன் பி. குழந்தை மேம்பாட்டில் மொழி வளர்ச்சி எந்த பரிமாணத்தில் முக்கிய பகுதியாகும்? அறிவாற்றல், காக்னிட்டிவ். லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் இன் சைல்ட் டெவலப்மெண்ட் இஸ் a crucial part of which dimension? காக்னிட்டிவ். ஒரு குழந்தையின் மேம்பாட்டில் கலாச்சாரத்தின் பங்கு என்ன? கற்றல் மற்றும் மதிப்புகளை வடிவமைக்கிறது. shapes learning and values. இளம் பருவத்தில் சமூக உணர்ச்சி மேம்பாட்டின் ஒரு சவால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயமரியாதை மற்றும் உடல் உருவம் பற்றிய கவலைகள். concerns about self-esteem and body image. அடுத்த கொஸ்டின், குழந்தை பருவத்தில் சமூக மேம்பாட்டின் ஆரம்ப படி எது? மற்றவர்களுடன் கண் தொடர்பு. ஐ கான்டாக்ட் வித் அதர்ஸ். ஒரு குழந்தை உலகத்துடன் எவ்வாறு தொடர்பு கொள்கிறது என்பதை புரிந்து கொள்ள எந்த கோட்பாடு உதவுகிறது?
பியாஜேவின் அறிவாற்றல் மேம்பாடு. பியாஜேஸ் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். பியாஜேவோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், பியாஜேவோட அறிவாற்றல் மேம்பாடு தான் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையானது உலகத்துடன் எவ்வாறு தொடர்பு கொள்கிறது என்பதை புரிந்து கொள்ள உதவும் கோட்பாடு. The theory that helps understand how a child interact with the world is Piaget's cognitive development theory. குழந்தையின் மேம்பாட்டில் வலுவூட்டல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் என்ற கருத்து எந்த கோட்பாட்டின் ஒரு பகுதியாகும்? கற்றல் கோட்பாடுகள் லேர்னிங் தியரிஸ். அடுத்து, ஒரு குழந்தை தனது சொந்த உடலின் இயக்கங்கள் மற்றும் உணர்வுகளின் மூலம் உலகத்தை பற்றி கற்றுக்கொள்ளும் நிலை எந்த மேம்பாட்டு நிலை? குழந்தை பருவம் இன்ஃபான்சி. ஒரு குழந்தையானது தனது சொந்த உடலின் இயக்கங்கள் மற்றும் உணர்வுகளின் மூலம் உலகத்தை பற்றி கற்றுக்கொள்ளும் நிலையானது எந்த மேம்பாட்டு நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபான்சி. ஆப்ஷன் பி. நான் அதை நானே செய்ய முடியும் என்று சொல்லும் ஒரு குழந்தை எந்த மேம்பாட்டு கட்டத்தில் உள்ளது? ஒரு வேலையை நானே செஞ்சிருவேன் அப்படின்னு குழந்தை சொல்லுதுன்னா அது எந்த மேம்பாட்டு கட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப குழந்தை பருவம், ஏர்லி சைல்ட்ஹுட். அடுத்து, சமூக பொறுப்புகளை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்பது மற்றும் ஒருவரின் தனிப்பட்ட அடையாளத்தை வளர்ப்பது எந்த மேம்பாட்டு நிலை? இளம் பருவம், அடாலசன்ஸ். குழந்தை பருவத்தில் மூளை வளர்ச்சிக்கு எந்த காரணிகள் மிகவும் முக்கியமானது? குழந்தை பருவத்தில் மூளை வளர்ச்சிக்கு எந்த காரணிகள் மிகவும் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தான உணவு மற்றும் பாதுகாப்பான சூழல், நியூட்ரியஸ் ஃபுட் அண்ட் எ சேஃப் என்வைரான்மெண்ட். இந்த சேஃப் என்வைரான்மெண்ட், அதுக்கப்புறம் நியூட்ரியஸான ஃபுட்டு, இதுதான் பார்த்தீங்கன்னா குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான காரணிகள். ஆரம்ப குழந்தை பருவத்தில் ஒரு குழந்தை தனது உணர்வுகளை பற்றி பேசுவதற்கு கற்றுக்கொள்வது எந்த மேம்பாட்டு பரிமாணத்தின் ஒரு பகுதி? ஆரம்ப குழந்தை பருவத்தில் ஒரு குழந்தையானது தனது உணர்வுகளை பற்றி பேசுவதற்கு கற்றுக்கொள்வது என்பது எந்த மேம்பாட்டு பரிமாணத்தின் ஒரு பகுதியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமோஷனல், உணர்ச்சி. அடுத்து, இளம் பருவத்தில் பாலியல் மேம்பாட்டின் முக்கிய அம்சம் எது? பாலியல் உறவுகளை கண்டறிவது, எக்ஸ்ப்ளோரிங் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப். ஒரு குழந்தை தன் தாயை பார்த்து புன்னகைக்கும் போது இது எந்த மேம்பாட்டின் ஆரம்ப அறிகுறியாகும்? சமூக மேம்பாடு. ஒரு குழந்தையானது தன் தாயை பார்த்து புன்னகைக்கும் போது இது எந்த மேம்பாட்டின் அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மேம்பாடு, சோஷியல் டெவலப்மெண்ட். அடுத்து, ஆரம்ப குழந்தை பருவத்தில் ஒரு குழந்தை விதிகளை புரிந்து கொள்வது மற்றும் அவற்றுக்கு கீழ்ப்படிவது எந்த மேம்பாட்டு பரிமாணத்துடன் தொடர்புடையது? ஒழுக்கம், மாரல். அடுத்து, இளம் பருவத்தில் ஏற்படும் சமூக அழுத்தங்களில் ஒன்று எது? நண்பர்களின் குழுக்களில் ஏற்றுக்கொள்ளப்படுவது. நண்பர்களோட குழுக்களில் ஏற்றுக்கொள்ளப்படுவது இளம் பருவத்தில் ஏற்படும் சமூக அழுத்தங்களில் ஒன்று. பீயிங் அக்செப்டட் இன்டு பேர் குரூப்ஸ். அடுத்து, குழந்தை பருவத்தில் உணர்ச்சி மேம்பாட்டுக்கு என்ன அடிப்படை தேவை? குழந்தை பருவத்தில் உணர்ச்சி மேம்பாட்டுக்கு என்ன அடிப்படை தேவை? எது அடிப்படை தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான மற்றும் அன்பான சூழல், செக்யூர் அண்ட் லவ்விங் என்வைரான்மெண்ட், செக்யூர் அண்ட் லவ்விங் என்வைரான்மெண்ட். அடுத்து, ஆரம்ப குழந்தை பருவத்தில் தசை ஒருங்கிணைப்பு மற்றும் நுண்தசை திறன்கள் எதற்கு உதவுகின்றன? எழுதுவது, வரைவது மற்றும் ஆடைகளை அணிவது, ரைட்டிங், டிராயிங் அண்ட் ட்ரெஸ்ஸிங் தெம்செல்ஸ். அடுத்து, இளம் பருவத்தில் ஏற்படும் முக்கிய உடல் மாற்றங்களில் எது ஆண் மற்றும் பெண் இருவருக்கும் பொதுவானது? உயரம் மற்றும் எடை. இளம் பருவத்தில் ஏற்படும் முக்கிய உடல் மாற்றங்களில் எது பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயரம் மற்றும் எடை, growth spurt in height and weight. அடுத்து, குழந்தை பருவத்தில் ஒரு குழந்தை ஒலிகள் மற்றும் வார்த்தைகளை நகலெடுக்க முயற்சிக்கும் போது இது எந்த மேம்பாட்டு பரிமாணத்தின் ஒரு பகுதியாகும்? அறிவாற்றல், காக்னிட்டிவ். ஆரம்ப குழந்தை பருவத்தில் ஒரு குழந்தை மற்றவர்களுடன் எவ்வாறு உணர்ச்சிகளை கையாள வேண்டும் மற்றும் உணர்வுகளை வளர்க்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வது எந்த மேம்பாட்டு பரிமாணத்தின் ஒரு பகுதியாகும்? சமூக மேம்பாடு, சோஷியல் டெவலப்மெண்ட். ஆப்ஷன் சி, சமூக மேம்பாட்டின் பரிமாணம். அடுத்து, இளம் பருவத்தில் ஏற்படும் ஒழுக்க மேம்பாட்டில் எது அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஒழுக்க விதிகள் மற்றும் மதிப்புகளை உருவாக்குவது. இளம் பருவத்தில் ஏற்படும் ஒழுக்க மேம்பாட்டில் எது அடங்கும்
கீழ்கண்டவற்றுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஒழுக்க விதிகள் மற்றும் மதிப்புகளை உருவாக்குவது. டெவலப்பிங் பர்சனல் மாரல் கோட்ஸ் அண்ட் வேல்யூஸ். ஒரு குழந்தை மேம்பாட்டின் பொதுவான போக்கு எதுவரை பின்பற்றப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உலகளாவிய வரிசை யூனிவர்சல் சீக்வன்ஸ் வரை பின்பற்றப்படுகிறது. யூனிவர்சல் சீக்வன்ஸ். மேம்பாடு ஒரு எந்த செயல்முறை இது பிறப்பிலிருந்து இறப்பு வரை நீடிக்கும். அது மேம்பாடு என்பது தொடர்ச்சியான செயல்முறை, லைஃப் லாங் ப்ராசஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பை பர்த்லேருந்து டெத் வரைக்குமே வந்து கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டினியூஸ் ப்ராசஸ். டெவலப்மெண்ட் இஸ் ஏ லைஃப் லாங் ப்ராசஸ் தட் லாஸ்ட் ஃப்ரம் பர்த் டு டெத். அடுத்து, ஒரு குழந்தையின் மேம்பாட்டில் சமூகம் மற்றும் கலாச்சாரத்தின் முக்கியத்துவம் எந்த கோட்பாட்டில் வலியுறுத்தப்படுகிறது? பியாஜேயின் அறிவாற்றல் கோட்பாடு, அது வைகாட்ஸ்கியின் சமூக கலாச்சார கோட்பாடு இதில் இருக்குது. இதில் வந்து ஆப்ஷன் பி வைகாட்ஸ்கியின் சமூக கலாச்சார கோட்பாடு. வைகாட்ஸ்கி சமூக கலாச்சார கோட்பாடு தான் ஒரு குழந்தையின் மேம்பாட்டில் சமூகம் மற்றும் கலாச்சாரத்தின் முக்கியத்துவம் பற்றி வலியுறுத்தப்படுகிறது. வைகாட்ஸ்கிக் சமூக கலாச்சார கோட்பாடு. இதிலே வந்து சமூகம் கலாச்சாரம் ரெண்டுமே இந்த பேரில் இருக்குது. நிறையா இதுலையுமே இருக்குது. எரிக்சன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமூகம் கலாச்சாரம் எல்லாமே இருக்குது. இந்த சமூக கலாச்சாரம் அப்படின்னு வந்துச்சுனாலே யாருன்னா வைகாட்ஸ்கி. வைகாட்ஸ்கி சமூக கலாச்சார கோட்பாடில் தான் வந்து பார்த்திங்கன்னா சமூகம் மற்றும் கலாச்சாரத்தின் முக்கியத்துவமானது இந்த கோட்பாட்டில் வலியுறுத்தப்படுகிறது. சமூகம் மற்றும் கலாச்சாரம். வைகாட்ஸ்கி சோஷியல் கல்ச்சர் தியரி. அவரோட அந்த தியரியே வந்து பார்த்திங்கன்னா சோஷியோ கல்ச்சர் தியரி. அடுத்து, குழந்தை பருவத்தில் அறிவாற்றல் மேம்பாட்டில் பொருள் நிரந்தரம், ஆப்ஜெக்ட் இஸ் பெர்மனன்ஸ் தோன்றுவது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுங்கிறது வந்து பெர்மனண்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிற நிரந்தரம் அப்படிங்கிறது எப்போ தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒரு குழந்தை ஒரு பொருளை பார்க்காவிட்டாலும் அதை இருப்பதை அறிவது. அந்த பொருளை வந்து பார்க்கலனா கூட அது இருக்கிறத அறிவது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தையோட பொருள் நிரந்தரம் இருக்குது அப்படிங்கிறத அறியும் நிலை. A child knows an object exists even it is not visible. இல்லைனா கூட அது இருக்கிறத அறிகிறது. அடுத்து இந்த வீடியோவோட லாஸ்ட் கொஸ்டின், இளம் பருவத்தில் ஏற்படும் உணர்ச்சி மேம்பாட்டின் ஒரு சவால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலுவான மற்றும் நிலையற்ற உணர்வுகளை அனுபவிப்பது. எக்ஸ்பீரியன்சிங் இன்டென்ஸ் அண்ட் வாலடைல் எமோஷன்ஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இளம் பருவத்தில் ஏற்படும் உணர்ச்சி மேம்பாட்டின் ஒரு சவால். வலுவான மற்றும் நிலையற்ற உணர்வுகளை அனுபவிப்பது. இதோட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டுக்கு உண்டான சைக்காலஜிக்கு ஒரு 100 கொஷின்ஸ் 2வது வீடியோட முடிந்தது. அடுத்து செகண்ட் யூனிட்டுக்கு இதே மாதிரி ஒரு 2 பார்ட்டாக 50 கொஷினாக இருக்குது. மிஞ்சி போனீங்கன்னா ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் தான் இருக்கும். அதிகபட்சம் ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்கும். அப்போ ஒரு யூனிட்டுக்கு ஒரு 1/2 hour தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிற டைமில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலே நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். இதில் வந்து பாஸ் பண்ணுறங்கிறது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. கண்டிப்பாக அதில் பாஸ் பண்ணுற ஈஸியாக பாஸ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4-5 நாளில் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி முடிச்சுட்டு அப்புறம் தமிழ், அப்புறம் சயின்ஸ், அதை மேக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் சொல்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே பிஜிடிஆர்பி மாதிரி இல்லாமல் இந்த டெட்டுக்கு வந்து சீக்கிரம் முடிச்சிட்டா தான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிஓ அந்த எக்ஸாமுக்கும் நிறைய சிலபஸ் இருக்குது. அதில் வந்துட்டு கொஷின்ஸ் போடணும். ஸோ நீங்கள் இருக்கிற டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் ஃபீட்பேக் எதாவது இருந்தால் கண்டிப்பாக சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.